காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் சுண்டல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், டிசப்பாயின்ட்மெண்ட்டே இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி. வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து சுண்டல் ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சு காலையில் எழுந்தோன்னே அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மசாலான்னு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 கிராம்பு, 1 பல் நம்ம வந்து மராத்தி முக்கு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு, 1 பல் இஞ்சி போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்துட்டு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக வத்தல் பொடி ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். சுண்டல் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மசாலா கூட ஒரு கரண்டி அளவுக்கு நான் வந்து கடலையும் உள்ளே ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால தான் இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம குழம்புக்குள்ளே ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. அவ்வளோதாங்க, குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம இது கூட மல்லித்தலை போட்டு இறக்கிட்டோன்னு வைங்களேன், சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸ், இட்லி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு காம்போவாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். நான் இந்த குழம்ப மதியானத்துக்கு ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டுப்பேன். நைட்டு கொஞ்சமாக சப்பாத்தி போட்டு அதுக்கும் வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுப்பேன் காய்ஸ்.